ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆன்லைனில் பட்டா வந்து நம்ம இடத்தோட பட்டா வந்து எப்படி பார்க்குறது, பட்டா யார் பேரில் இருக்குது, எல்லாத்தையும் வந்து எப்படி பார்க்குறது அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் வந்து பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து தமிழ்நாட்டோட இ-சர்வீஸ் அப்படிங்கிற வெப்சைட்டுக்கு போகணும். ஸோ eservice.tn.gov.in அப்படிங்கிற வெப்சைட்டுக்கு போகணும். ஸோ இதில் தான் வந்து நம்ம பட்டா சிட்டா வந்து பார்க்குறது, அதுக்கப்புறம் எஃப்எம்பி டவுன்லோட் பண்ணுறது எல்லாமே வந்து பண்ண முடியும். ஸோ இதிலேருந்து நம்ம கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா இதில் அப்ளை பட்டா ட்ரான்ஸ்ஃபர், அதுக்கப்புறம் வந்து வியூ பட்டா அண்ட் சிட்டா அப்படின்னு இருக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா லெஃப்ட் சைடில் இருக்கும். இதை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும். செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நமக்கு லேண்ட் ரெக்கார்ட்ஸ் அப்படிங்கிறது ஓப்பன் ஆகும். இதில் வந்து நம்மளுக்கு எந்த டிஸ்ட்ரிக் இருக்குது அப்படிங்கிற இதை பார்க்கணும். ஸோ நிறைய எல்லா டிஸ்ட்ரிக்குமே இருக்கும். அதில் நம்ம ஏதோ ஒரு டிஸ்ட்ரிக்கை வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் மதுரை அப்படின்னு சூஸ் பண்ணிக்கிறோம். மதுரையிலேருந்து தாலுக்கா வந்து இருக்கும். ஸோ தாலுக்காவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து ஏதாவது வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் ஒரு உதாரணத்துக்கு மேலூர் அப்படின்னு சூஸ் பண்ணுறோம். அதுலேருந்து வில்லேஜ். ஸோ வில்லேஜோட இது பார்த்திங்க அப்படின்னா நம்ம அட்டைப்பட்டி அப்படிங்கிறத வந்து நம்ம கொடுக்குறோம். ஸோ அதுக்கப்புறம் பட்டா நம்பர் தெரிஞ்சதுன்னா போடலாம், இல்லை சர்வே நம்பர் தெரிஞ்சால் போதும். ஸோ ரெண்டில் ஏதோ ஒரு நம்பர் வந்து நமக்கு தெரியணும். நான் சர்வே நம்பர் அப்படிங்கிறத கொடுக்குறோம். ஸோ சர்வே நம்பர் கொடுத்ததுக்கப்புறம் சர்வே நம்பர் என்ன அப்படிங்கிறது வேணும். சர்வே நம்பர் ஒரு 13 அப்படின்னு நான் கொடுக்குறேன். ஸோ இது வந்து அப்ராக்சிமேட்டாக தான் நான் கொடுக்குறேன். 13ன்னு கொடுக்குறேன். அதுக்கப்புறம் சப்டிவிஷன். ஸோ சப்டிவிஷன் 13லேயே வந்து இத்தனை சப்டிவிஷன் இருக்குது. 13ல் 13 சப்டிவிஷன் இருக்குது. நான் நம்பர் 1ன்னு கொடுக்குறேன், ஃபஸ்ட்டு சப்டிவிஷன். அதுக்கப்புறம் இதை வந்து நம்ம சூஸ் பண்ணணும். ஸோ கேப்சா வந்து டைப் பண்ணணும். BQ8 Z இப்போ வந்து நம்ம டைப் பண்ணியாச்சு. இப்போது சப்மிட் கொடுக்குறோம். சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து பட்டாவோட எல்லா டீட்டெயில்ஸும் வந்துடும். இதில் வந்துருக்கு பாருங்கள், நில உரிமை விவரங்கள், வட்டம் வந்து மேலூர், மாவட்டம் வந்து மதுரை, வருவாய் கிராமம் வந்து 23, அட்டைப்பட்டி, உரிமையாளர் பெயர்கள் யார் யார் அப்படிங்கிறதெல்லாம் வந்துருச்சு. பட்டா எண் வந்து 216 அப்படின்னு வந்துருச்சு. இதில் வந்து பாட்டன் மகள் கருப்பன் வந்து போட்டிருக்காங்க. புல எண் வந்து எவ்வளவு 13, உட்பிரிவு வந்து 16, ஏக்கர் வந்து பரப்பு எவ்வளோ, இந்த புன்செயில் எவ்வளோ ஏக்கர் இருக்குது, நன்செயில் எவ்வளோ ஏக்கர் இருக்குது அப்படிங்கிறத வந்துடும். இது வந்து புன்செயில் வந்து எதுவுமே இல்லை, அதனால் வந்து டேஷ் போட்டாங்க. நன்செயில் பார்த்திங்க அப்படின்னா எத்தனை ஏர் இருக்குங்கிறதா வரும். ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 16.5 ஏர் இருக்குது. 13 சப்டிவிஷன் 1ல். அடுத்து 13/6ல் வந்து ஒரு 20 ஏர்ஸ் இருக்குது. மொத்தம் வந்து 36 ஏர் இருக்குது. அதாவது நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா 3600 ஸ்கொயர் மீட்டர் வந்து வரும். அதே மாதிரி தீர்வை வந்து எவ்வளோ ரூபாய் அப்படிங்கிறது எல்லாமே வந்து வந்துடும். ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து பட்டா வந்து ஆன்லைன்லேயே வந்து நம்ம பார்த்துக்க முடியும். ஸோ உங்கள் லேண்டுக்கும் இதே மாதிரி பார்த்துக்க முடியும். ஸோ நான் வந்து ஒரு அப்ராக்சிமேட்டாக ஒரு குத்துமதிப்பாக தான் நம்பர் போட்டேன். அதே மாதிரி எக்ஸாக்டான நம்பர்ஸ் உங்கள்கிட்ட இருந்தது அப்படின்னா ஈஸியாக வந்து பார்த்துக்க முடியும். ஸோ இதே மாதிரி இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தொடர்ந்து வேணும் அப்படின்னு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.